அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம குயிக் ரிவிஷனாக ஜிகே ரிவிஷன் ஒரு 50 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. பல்லவர்களின் அடையாளமாக கருதப்படும் கடற்கரை கோயில் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? பல்லவர்களின் அடையாளமாக கருதப்படும் கடற்கரை கோவில் ஆப்ஷனில் ராஜசிம்மன் என்பது சரியான விடை. பாபர் எந்த ஆண்டில் இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொண்டார்? எந்த ஆண்டு? பாபர் எந்த ஆண்டில் இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொண்டார்? அந்த ஆண்டு பாருங்க 1505ஆம் ஆண்டு. சிவாஜி படையின் வலிமையாக திகழ்ந்த படை வீரர்கள் யார்? எந்த படை வீரர்கள் சிவாஜி படையின் வலிமையாக திகழ்ந்தனர்? ஆப்ஷன்ல மாவாலி காலாட்படை என்பது சரி. ஐகோலில் எத்தனை கோயில்கள் உள்ளன? ஆப்ஷன்ல பாருங்க. ஐகோல் இதுல மொத்தம் எத்தனை கோவில்கள்? 70 கோவில்கள் உள்ளன என்பது சரி. மதுரா விஜயம் என்ற நூலை இயற்றியவர் யார்? மதுரா விஜயம் என்ற நூலை இயற்றியவர் கங்காதேவி என்பது சரியான விடை. தமிழகத்தில் பௌத்த ஸ்தூபிகள் இருந்தமைக்கான சான்றுகள் எந்த இடத்தில் கிடைத்துள்ளன? தமிழகத்தில் பௌத்த ஸ்தூபிகள் இருந்தமைக்கான சான்றுகள் எந்த இடம் பாருங்க? காஞ்சிபுரம் என்பது சரியான விடை. மராத்தியர் நிர்வாகத்தில் கிராமங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டது? மராத்தியர் நிர்வாகத்தில் கிராமங்கள் யாருன்னு பாருங்க? தேஷ்முக் என்பவரால் நிர்வகிக்கப்பட்டது. ஆலம்கீர் என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்ட முகலாய அரசர் யார்? ஆலம்கீர் என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்ட முகலாய அரசர் ஆப்ஷன்ல அவுரங்கசீப் என்பது சரியான விடை. கோல்கொண்டா கோட்டையை கட்டிய காகதிய வம்ச அரசர் யார்? கோல்கொண்டா கோட்டையை கட்டிய காகதிய வம்ச அரசர் ஆப்ஷன்ல ராஜா கிருஷ்ணன் தேவ் என்பது சரியான விடை. மராத்திய எந்திர பொறியாளர்கள் தமிழக கைவினைஞர்களோடு இணைந்து பணியாற்றியதாக கூறும் நூல் எந்த நூல்? மராத்திய எந்திர பொறியாளர்கள் தமிழக கைவினைஞர்களோடு இணைந்து பணியாற்றியதாக கூறும் நூல் மணிமேகலை என்பது சரியான விடை. சேரர்களின் தலைநகரமான வஞ்சி தற்போது தமிழகத்தின் எந்த ஊராக அடையாளம் காணப்படுகிறது? சேரர்களின் தலைநகரமான வஞ்சி மாநகரம் தற்போது தமிழகத்தின் எந்த ஊர்னு பாருங்க? கரூர் என்பது சரி. குணபத்ரா என்ற சமண துறவியை தனது ஆசிரியராக கொண்டிருந்தவர் யார்? குணபத்ரா என்ற சமண துறவியை தனது ஆசிரியராக கொண்டிருந்தவர் கிருஷ்ணா என்பது சரியான விடை. சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது வாரணாசியில் சாம்பாஜியின் பாதுகாவலராய் இருந்தவர் யார்? சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது வாரணாசியில் சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் கவி கலாஸ் என்பது சரியான விடை. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் ஆப்ஷன்ல 2ஆம் விருப்பாக்சி ராயர் என்பது சரி. சிவாஜி எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? சிவாஜி இயற்கை எய்திய ஆண்டு ஆப்ஷன்ல 1680ஆம் ஆண்டு என்பது சரி. சாளுக்கிய வம்சத்தை உருவாக்கியவர் யார்? சாளுக்கிய வம்சம் இதனை உருவாக்கியவர் ஆப்ஷன்ல 1ஆம் புலிகேசி என்பது சரியான விடை. அசோகர் கல்வெட்டுகளில் மூவேந்தர்களும் இடம்பெற்றுள்ள சத்தியபுத்திரர் என்பது யாரை குறிக்கிறது? இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சத்தியபுத்திரர் என்பது அதியமானை குறிப்பிடுகிறது. விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என நம்பியவர் யார்? விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என நம்பியவர் ஷெர்ஷா என்பது சரியான விடை. களப்பிரர் காலம் என்று அறியப்படும் காலம் எந்த காலம்? களப்பிரர்கள் காலம். ஆன்சர் பொது ஆண்டு 300 to 600 என்பதுதான் களப்பிரர் காலமாகும். மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி எந்த ராணி பாபர் தோற்கடித்தார்? மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணியை பாபர் தோற்கடித்தார். அந்த ராணியின் பெயர் ஆப்ஷன்ல
துர்காவதி என்பது சரியான விடை. அஷ்டதிக்கஜங்களில் மகத்தானவர் என்று அறியப்படுபவர் யார்? அஷ்டதிக்கஜங்களில் மகத்தானவர் என்று அறியப்படுபவர் அல்லசானி பெத்தண்ணா என்பது சரியான விடை. கேரளத்தின் தெற்கு பகுதிகள் மீது போர் தொடுத்து கோட்டத்திற்கு அருகே உள்ள நெல்கிண்டா துறைமுகத்தை கைப்பற்றியவர்கள் யார்? கோட்டயத்திற்கு அருகே உள்ள நெல்கிண்டா துறைமுகத்தை கைப்பற்றியவர்கள் எந்த மன்னர்கள்? ஆப்ஷன்ல பாண்டியர்கள் என்பது சரி. மராத்தியர் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? மராத்தியர் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதி, அந்த பகுதி பார்த்தீங்கன்னா கொங்கணம் என்று அழைக்கப்பட்டது. ஐகோல் கல்வெட்டு செய்திகளை எழுதியவர் யார்? ஐகோல் கல்வெட்டு அப்படின்னாவே ரவி கீர்த்தி என்பது சரியான விடை. இந்தியாவில் முகலாய வம்சத்தின் ஆட்சியை எதை தலைநகராக கொண்டு துவங்கப்பட்டது? இந்தியாவில் முகலாய வம்சத்தின் ஆட்சி எந்த இடத்தை தலைநகராக கொண்டு துவங்கப்பட்டது? ஆப்ஷன்ல ஆக்ரா என்பது சரி. அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் என குற்றம் சாட்டியவர் யார்? அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் என குற்றம் சாட்டியவர் ஆப்ஷன்ல பதானி என்பது சரியான விடை. விஜயநகர பேரரசில் என்னவென அழைக்கப்படும் தொழிற்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின. அந்த கைவினை குடிசை தொழில்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பின் பெயர் என்ன? ஆன்சர் கில்டுகள் என்பது சரியான விடை. வேத வேள்வியான ராஜசூய யாகத்தில் நடத்திய சோழ அரசன் யார்? வேத வேள்வி ராஜசூய யாகத்தை நடத்திய சோழ அரசன் ஆப்ஷன்ல பெருநற்கிள்ளி என்பது சரியான விடை. செராம்பூர் மிஷன் என்னும் அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? செராம்பூர் மிஷன் என்னும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1799 ஆண்டாகும். சிவாஜி தனது குருவாக ஏற்று மரியாதை செலுத்திய துறவியின் பெயர் என்ன? சிவாஜி தனது குருவாக ஏற்று மரியாதை செலுத்திய துறவி ராம்தாஸ் என்பது சரியான விடை. ராட்சச தங்கடி என்று அறியப்படும் போர் எந்த போர்? ராட்சச தங்கடி, இது முக்கியமான கேள்வி. தலைக்கோட்டை போர் என்பது சரியான விடை. இரண்டாம் விக்ரமாதித்தன் எதை கைப்பற்றியதன் நினைவாக விருப்பாக்சர் கோயில் கட்டப்பட்டது? இரண்டாம் விக்ரமாதித்தன் எதை கைப்பற்றியதன் நினைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை கைப்பற்றியதன் நினைவாக விருப்பாக்சர் கோயில் கட்டப்பட்டது. ஜஹாங்கீர் என்பதன் பொருள் என்ன? ஜஹாங்கீர் என்பதன் பொருள் உலகத்தை கைப்பற்றியவர் என பொருள்படும். விஜயநகர பேரரசர்கள் எந்த பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர்? அவங்க பயன்படுத்திய தங்க நாணயங்களின் பெயர் வராகன் என்பது சரி. அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவிற்கு எந்த ஆண்டு வந்தார்? அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவிற்கு வந்த ஆண்டு 1893 ஆண்டு. சாம்பாஜி அவுரங்கசீப்பால் சிறைபிடிக்கப்பட்டு எந்த கோட்டைக்கு அனுப்பப்பட்டார்? சாம்பாஜி அவுரங்கசீப்பால் சிறைபிடிக்கப்பட்டு எந்த கோட்டைன்னு பாருங்க, பன்கலா கோட்டைக்கு அனுப்பப்பட்டார். பாபருக்கும் மேதினி ராய்க்கும் இடையே சந்தேரி போர் நடந்தது. அந்த போர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு 1528 ஆண்டு. இந்தியாவில் பௌத்தம் மீண்டும் உயிர் பெற்றதில் முக்கிய பங்கு வகித்த அமைப்பு எந்த அமைப்பு? அந்த அமைப்பு ஆப்ஷன்ல பிரம்மஞான சபை என்பது சரியான விடை. பல்லவர்களின் அரச முத்திரை எது? பல்லவர்களின் அரச முத்திரை ஆப்ஷன்ல காளை என்பது சரி. தன் அரசை சிறப்பாக ஆட்சி புரிவதற்கென தலைநகரை தேவகிரிக்கு மாற்றியவர் யார்? தன் அரசை சிறப்பாக ஆட்சி புரிவதற்கென தலைநகரை தேவகிரிக்கு மாற்றியவர் முகமது பின் துக்ளக் ஆவார். ராஜாராம் எந்த ஆண்டு பிரம்ம சமாஜத்தை நிறுவினார்? பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1828 ஆண்டு. இரண்டாம் தேவராயரின் காலத்தில் விஜயநகருக்கு வருகை தந்த பாரசீக நாட்டின் தூதுவர் யார்? இரண்டாம் தேவராயரின் காலத்தில் விஜயநகருக்கு வருகை தந்த பாரசீக நாட்டின் தூதுவர்
அப்துர் ரசாக் என்பது சரி. அக்பர் நாமா எனும் நூலில் அக்பரின் வரலாற்றை தொகுத்து வழங்கியவர் யார்? அக்பர் நாமா என்ற நூலில் அக்பரின் வரலாற்றை தொகுத்து வழங்கியவர் அபுல் பாசல் என்பது சரியான விடை. வைகுண்ட சுவாமிகளின் போதனைகள் தொகுக்கப்பட்டு எந்த பெயரில் வெளிவந்தது? அது எந்த பெயர்? மறக்க மாட்டோம். அகில திரட்டு என்பது சரி. வெளிநாடுகளோடு வணிகம் மேற்கொண்ட வணிகர் குழுவின் பெயர் என்ன? வெளிநாடுகளில் வணிகம் மேற்கொண்ட வணிகர்கள் குழு ஆப்ஷனில் நானாதேசி என்று அழைக்கப்பட்டது. அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்று கூறியவர் யார்? அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்று கூறியவர் ஆப்ஷனில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்பது சரி. விஜயநகர பேரரசின் நாயக்க முறை பற்றிய நூனிஸின் கூற்றை எந்த நூல் உறுதிப்படுத்துகிறது? விஜயநகர பேரரசின் நாயக்க முறை பற்றிய நூனிஸின் கூற்று எந்த நூல் உறுதிப்படுத்துகிறதுன்னு பாருங்க. ராய வாசகமு என்ற நூலாகும். வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் என்பதை உணர்ந்தவர் யார்? வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் என்பதை உணர்ந்தவர் அக்பர் என்பது சரியான விடை. முகலாய பேரரசு 1526ஆம் ஆண்டு பானிபட் போரில் பாபர் யாரை தோற்கடித்த பின் நிறுவப்பட்டது? பாபர் முதலாம் பானிபட் போரில் யாரை தோற்கடித்தார்? அதில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்த பின் முகலாய பேரரசு 1526ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. காலனிய காலத்தில் மகத்தான வளர்ச்சியை பெற்றிருந்த கத்ரி எனப்படும் வணிக சமூகம் எங்கு காணப்பட்டது? கத்ரி என்ற வணிக சமூகம் காணப்பட்ட இடம் பஞ்சாப் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் 50 ஜிகே ரிவிஷன் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.